எதிர்வரும் 27ஆம் தேதி நடைபெற இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் தனது கட்சிக் கொடியின் அர்த்தத்தை விஜய் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்கிரவாண்டியில் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து குறைந்தபட்சம் 10,000 பேரையாவது அழைத்து வர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் கட்சியின் கொள்கைகளும் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கும் தொண்டர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்களை கட்சி தலைமை வழங்கி வரும் நிலையில் எந்த சூழ்நிலையிலும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படாத வகையில் செயல்பட வேண்டும் என்று நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு விஜய் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே மாநாட்டுக்கு வரும் தொண்டர்கள் தாங்கள் வரும் வாகனங்களின் பதிவு எண், இன்சூரன்ஸ், வாகன பதிவு ஆவண நகல்களை முன்கூட்டியே கட்சி தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். போக்குவரத்து சிக்கல்களை எதிர்கொள்ள தனியாக ஒரு வழக்கறிஞர் பிரிவையும் அவர் உருவாக்கியுள்ளார். மாநாட்டிற்கு வரும் பொது வாகனங்களுக்கு யாரேனும் தடை ஏற்படுத்தினாலோ, வாகனங்கள் பிரச்சனையில் சிக்கினாலோ அதை தீர்க்க தனியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.